எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்களில் எத்தனையோ நாட்கள் உபவாசித்தீர்கள், அழுதீர்கள், புலம்பினீர்கள். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தர வேண்டும் என்று மன்றாடி ஜெபித்து பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்தரங்கத்தில் உன் உபவாசத்தை பார்த்திருக்கிறேன் மகளே. இரவும் பகலும் நீ என்னை நோக்கி அழுது செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன் மகனே. அந்தரங்கத்தில் பார்த்திருக்கிற நான் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் உபவாசம் வீணாகாது, உங்கள் கண்ணீர் வீணாகாது. நீங்கள் ஆகாரத்தையும் தூக்கத்தையும் வெறுத்து தேவனை நோக்கி கைகளை ஏறெடுத்து கெஞ்சி ஜெபித்த அந்த ஜெபங்களுக்கு தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நான் சொல்லவில்லை, என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு வெளியரங்கமான பலன் வரும் என்று. ஆனா அந்த உபவாசம் எப்படி இருக்க வேண்டுமா? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கே காணப்படும்படியாய் இருக்க வேண்டுமா? மனுஷர் காணும்படி, மனுஷரால் புகழப்படுவதற்காக உங்கள் முகத்தை வாடலாய் வைக்காதிருங்கள். உன் முகத்தை கழுவு, உன் தலைக்கு எண்ணெய் பூசு. உன் உபவாசம் வெளியே தெரியவே வேண்டாம். நீ என்னிடத்தில் வா, எனக்கு மட்டும் தெரியும்படி நீ அந்தரங்கமாய் உபவாசம் பண்ணு, நான் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ சில குறிப்பிட்ட தேவைகளுக்காக கலங்கி நிற்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் எனக்கு பதில் தர வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு தெரியவில்லை என்று திகைத்து நிற்கிறீர்களா? இந்த மாதம் சில அந்தரங்க உபவாசங்களை ஏறிடுங்கள். அந்தரங்கமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்கள். மனுஷருக்கு காணப்படவே வேண்டாம். இந்த அந்தரங்க ஜெபத்தில் நானும் என் ஆண்டவரும் இணைந்து இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்க போகிறேன் என்று இயேசுவோடு இணைந்து பிதாவின் இடத்தில் ஜெபங்களை ஏறிடுங்கள். உங்கள் அந்தரங்கமான உபவாசத்திற்கு தேவன் வெளியரங்கமான பலனை நிச்சயம் அளிப்பார், நிச்சயம் அளிப்பார். ஆங்கிலத்தில் ஓப்பன் ரிவார்ட் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் எல்லாரும் காணும்படியாய் வெளியரங்கமாய் கிரியை செய்வாராம். பலன் வரவில்லை என்று கதறுகிறீர்களா? பதில் வரவில்லை என்று திகைத்து நிற்கிறீர்களா? எப்பொழுது பதில் தருவார், ஏன் தாமதிக்கிறார் என்று கலங்கி நிற்கிறீர்களா? இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? வெளியரங்கமாய் தேவன் உங்கள் உபவாசத்திற்கு பலன் அளிப்பார்.